தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் 101வது அமர்வில் பிரெஞ்சு இந்திய விடுதலை இயக்கம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த தோழர் அறிவன் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்தியாவில் வியாபாரம் செய்வதற்காக பிரிட்டிஷார், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீயர்கள், டச்சுக்காரர்கள் என பல்வேறு நாடுகளிலிருந்து தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே முயன்று வியாபாரம் செய்ய வந்தவர்கள் இந்தியாவை தங்கள் ஆதிக்கத்துக்குட்பட்ட நிலப்பகுதியாக மாற்றினார்கள். இந்த ஆதிக்க போராட்டத்தில் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும், பிரெஞ்சுக்காரர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும், பிரிட்டிஷாருக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையே பல்வேறு மோதல்கள் நடைபெற்றதும் உண்டு. நம்முடைய புதுச்சேரி மண் என்பது பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த ஒரு பகுதியாக விளங்கியது. பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் தமிழ் மொழி பேசுகின்ற புதுச்சேரி, தஞ்சை மாவட்டத்தை ஒட்டிருக்கக்கூடிய காரைக்கால், கேரள மண்ணை ஒட்டிருக்கக்கூடிய மாஹே பகுதி, ஏனாம் என்ற தெலுங்கு மொழி பேசக்கூடிய பகுதி, அதேபோல் மேற்கு வங்கத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சந்திரநாகூர், இந்த 5 பிரதேசங்களும் பிரெஞ்சு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாக விளங்கியது. இந்திய விடுதலை போராட்டம் என்பது நீண்ட நெடிய வரலாற்றினை கொண்ட ஒரு போராட்டமாகும். சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலாக 1825 சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடிய வேலூர் புரட்சியிலிருந்து தொடங்கியது இந்திய விடுதலை போராட்டம். இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய தன்மை என்பது, அந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் என்று படித்த வழக்கறிஞர்கள், படித்த பண்டிதர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் நம்முடைய புதுச்சேரியில் சுமார் 280 ஆண்டு காலம் நீடித்த பிரெஞ்சு ஆட்சிக்கு எதிரான போராட்டம் என்பது புதுச்சேரியுடைய தொழிலாளர் வர்க்கத்தால் முன்னெடுக்கப்பட்டது என்பதுதான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தியாகும். அந்த புதுச்சேரியினுடைய விடுதலை போராட்டம் என்பது 1934 தொடங்கி 1954ஆம் ஆண்டில் நிறைவு பெறுகிறது. ஆக சுமார் 20 ஆண்டு காலம் எழுச்சிமிக்க போராட்டங்கள் புதுச்சேரியில் நடந்தது. அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியது புதுச்சேரியுடைய தொழிலாளர் வர்க்கம் என்பதுதான் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கதாகும். இதுதான் பிரிட்டிஷ் விடுதலை போராட்டத்துக்கும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் இடையில் இருக்கின்ற அடிப்படையான முக்கியமான கருத்தாகும். புதுச்சேரியில் 1674ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் பிரான்சுவா மார்த்தேன் என்பவர் ஒரு கப்பலில் சுமார் 150 இராணுவ வீரர்கள், அந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தினுடைய வியாபார பிரிவுகள், அதிகாரிகள் அடங்கிய 150 பேர் புதுச்சேரி கடற்கரையில் இறங்கி வந்து புதுச்சேரியில் தங்களுடைய வியாபார நிறுவனத்தை தொடங்குகிறார்கள். அவர்கள் 1954 நவம்பர் 1ஆம் தேதி இந்த புதுச்சேரி மண்ணிலிருந்து விடைபெற்று செல்கிறார்கள். ஆக சுமார் 280 ஆண்டு காலம் இந்த புதுச்சேரியை தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் பிரெஞ்சுக்காரர்கள் வைத்திருந்தார்கள் என்பதால் வரலாறு. இப்போ இந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிரான போராட்டங்கள் எப்படி உருவானது என்பதை நாம் வரலாற்று கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. பிரெஞ்சுக்காரர்களை பொறுத்தவரை உலகிற்கு ஜனநாயக தத்துவத்தை அளித்தவர்கள். எனவே பிரெஞ்சுக்காரர்கள் இங்கு ஆட்சி செய்தாலும் கூட அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்ற உணர்வு இங்கிருந்த மக்களிடையே ஏற்படவில்லை. அதேபோல் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடி பிரிட்டிஷ் அரசால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்களெல்லாம் புதுச்சேரி மண்ணிலே தஞ்சமடைந்தார்கள். மகாகவி பாரதி, அரவிந்தர் போன்றவர்களெல்லாம் புதுச்சேரியிலே தஞ்சமடைந்திருந்த போதிலும், புதுச்சேரியில் இருந்து பிரிட்டிஷ் இந்திய விடுதலைக்காக போராடிய போதிலும் கூட அவர்கள் பிரெஞ்சு இந்திய விடுதலையை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் பதிவு செய்யவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆக எப்படி போராட்டம் தொடங்குகிறது என்பதை வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்ற போது 1787ஆம் ஆண்டு காரைக்கால் பகுதியிலே விவசாயிகள் வரி உயர்வை எதிர்த்து ஒரு சிறு எதிர்கலக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் 1791 விவசாயிகள் பிரெஞ்சு அரசாங்கம்
விதித்த வரியை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் 1873ஆம் ஆண்டில் வழக்கறிஞர் பொன்னுத்தம்பி பிள்ளை என்பவர் நீதிமன்றத்திற்குள், அவர் பிரான்சுக்கே சென்று சட்டம் பயின்று வந்தவர், அவர் நீதிமன்றத்திற்குள் ஷூ அணிந்து செல்லக்கூடாது என்று பிரெஞ்சு நீதிபதி தடை விதித்ததை எதிர்த்து அந்த நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தது மட்டுமல்லாமல் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அங்கேயும் நீதிமன்றத்திலே வாதாடி தன்னுடைய உரிமையை சட்டத்தின் மூலமாக நிலைநாட்டினார் என்பது ஒரு வரலாறு. இதை கூட நம்முடைய அருமை எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் சப்பாத்து என்ற ஒரு கதை கூட மிக அற்புதமாக எழுதியிருப்பார். இப்படி தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரெஞ்சு அரசு எதிர்த்து சிறு கலக குரல்கள் எழுந்தன. ஆனால் மிக பெரிய அளவில் போராட்டமாகவோ அல்லது எதுவும் எழுவவில்லை. 1928ஆம் ஆண்டு புதுச்சேரியிலே புகழ்மிக்க கல்லூரியாக விளங்கக்கூடிய கலவை கல்லூரியில் மாணவர்கள் ஒரு போராட்டத்தை தொடங்குகிறார்கள். அந்த போராட்டம் எதற்கென்றால், எஸ்எல்சி பள்ளி இறுதி வகுப்பை படிக்கின்ற தங்களுக்கு தகுதி வாய்ந்த திறமையான ஆசிரியர்கள் கொண்டு பாடம் நடத்த வேண்டும். இதுதான் அந்த மாணவர்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை வைத்து பள்ளி நிர்வாகத்தை எதிர்த்து பள்ளிக்கு எதிரே மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பிரெஞ்சு அரசினுடைய கல்வித்துறை அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், போராடக்கூடிய மாணவர்களை அந்த கல்வி நிறுவனத்திலிருந்து இடைநீக்கம் செய்கிறார்கள். இடைநீக்கம் செய்த பிறகு அந்த மாணவர்களின் பெற்றோர்களும் மாணவர்களோடு சேர்ந்து போராடுகிறார்கள். ஏறத்தாழ 1 மாத காலம் நீடித்த அந்த போராட்டத்திற்கு பிரெஞ்சு அரசு தலையிட்டு மாணவர்களின் கோரிக்கை ஏற்று தகுதியும் திறமையும் வாய்ந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு ஆங்கில வழி கல்வி போதிக்கப்படும், பிரெஞ்சு கல்வி போதிக்கப்படும் என்று உடன்பாட்டிற்கு வருகிறது. அந்த மாணவர் போராட்டம் வெற்றி பெறுகிறது. இதுதான் புதுச்சேரியினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு துவக்க புள்ளியாக அமைந்தது என்று சொல்லலாம். இந்த போராட்டத்தை யார் முன்னெடுத்து சென்றார் என்று பார்த்தால், கைலாச சுப்பையா என்ற ஒரு இளைஞர். அவர் 10ஆம் வகுப்பு பயின்ற ஒரு 15 வயது மாணவர். அவர்தான் பின்னாளில் புதுச்சேரியினுடைய அனைவராலும் போற்றப்படுகின்ற மக்கள் தலைவர் என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற புதுச்சேரியின் விடுதலை இயக்க தளபதி வா சுப்பையா. அவருடைய இயற்பெயர் கைலாச சுப்பையா என்பதாகும். அவர் தொடங்கிய அந்த போராட்டம் தான் பின்னாளில் மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கிறது. அவர் கலவை கல்லூரி மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து தன்னோடு பயின்ற மாணவர்களெல்லாம் கொண்டு நட்புறவு கழகம் என்று ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். 1930ஆம் ஆண்டிலே வாலிபர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அதே போல் 1930ஆம் ஆண்டுகளில் இந்திய விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்தி அடிகள் இறங்குகிறார். அவர் மகாத்மா காந்தியடிகள் இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று உப்பு சத்தியாகிரக போராட்டம் என்று ஒன்றை அறிவித்த பிறகு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர் தலைமையின் கீழ் அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். பல இளைஞர்கள் எழுச்சி பெறுகிறார்கள். அப்படி மகாத்மா காந்தியின் பால் எழுச்சி பெற்ற ஒரு இளைஞராக சுப்பையா உருவாகிறார். அப்போ காந்தியடிகள் தொடங்கிய அந்த உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை அவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு செல்கிறார். கடலூருக்கு வந்த காந்தியடிகளுடைய உரையை கேட்க தன்னுடைய சக மாணவர்களோடு கடலூருக்கு சென்று அவருடைய உரையை கேட்கிறார். இப்படியாக காந்தியின் மீது கொண்ட தாக்கம் அவரை விடுதலை இயக்கத்தின் பால் அழைத்து செல்கிறது. 1930ஆம் ஆண்டில் மாணவர்களிடையே சுதந்திர உணர்வை உருவாக்குவதற்காக ராமகிருஷ்ணா வாசகசாலை என்ற ஒரு வாசகசாலையை உருவாக்கி சுதந்திர உணர்வை ஊட்டக்கூடிய பத்திரிகைகள்லாம் அங்கு வரவழைத்து அவர்களுக்கு இதை ஒரு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்துகின்றார். இந்த நேரத்தில் தான் 1933ஆம் ஆண்டில் அர்ஜுன சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பை மகாத்மா காந்தியடிகள் தொடங்கி நாடு முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்கிறார். அப்படி சுற்றுப்பிரயாணம் வருகின்ற நேரத்தில் தான் அவரை புதுச்சேரிக்கு அழைத்து வர வேண்டும் என்று இந்த சுப்பையா தலைமையிலான இளைஞர் குழுவினர் திட்டமிடுகின்றனர். அப்போது சுப்பையா அவர்கள் அந்த இளைஞர் குழுவினரை அழைத்து ஆலோசித்து மகாத்மா காந்தியடிகளை எப்படியாவது நம்முடைய புதுச்சேரி மண்ணுக்கு அழைத்து வந்து பேச செய்ய வேண்டும் என்று அவரோடு தொடர்பு கொள்கிறார். அவருடைய செயலாளருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். பிப்ரவரி 1934ஆம் ஆண்டு தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போது காந்தியடிகள் புதுச்சேரிக்கு வருவார் என்று பயணத்திட்டம் அறிவிக்கப்படுகிறது. அதற்கான தயாரிப்பு வேலைகளில் இந்த இளைஞர்கள் மிக துடிப்போடு ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில்
அவர்களுக்கு ஒரு தந்தி வருகிறது. தவிர்க்க இயலாத காரணத்தால் மகாத்மா காந்தியடிகளுடைய பயண திட்டம் என்பது தற்சமயம் தள்ளி வைக்கப்படுகிறது. அவர் பிறிதொரு நேரத்தில் புதுச்சேரிக்கு வருவார் என்று அந்த செய்தி வருகிறது. இதை கண்டு அந்த இளைஞர்கள் மகாத்மா காந்தியடிகள் குன்னூரிலே தங்கியிருந்த இடத்திற்கு சென்று அவரை சந்திக்கிறார்கள். அந்த குன்னூருக்கு செல்கின்ற நேரத்தில் ஒரு இரவு நேரத்திலே அவர் தங்கியிருந்த மாளிகைக்கு செல்கிறார்கள். விடியற் காலையில் காந்தியடிகள் எழுந்து வழக்கமாக நூல் நூற்றுக் கொண்டிருக்கிறார் ஆற்றினத்தில். அப்போது இந்த இளைஞர்கள், சுப்பையா தலைமையில் சென்ற இளைஞர்கள் காந்தியடிகளை சந்திக்கிறார்கள். எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். நீங்கள் உங்களுடைய பயண திட்டத்தில் புதுச்சேரிக்கு வருவதாக அறிவித்திருந்தீர்கள். ஆனால் இப்போது திடீரென்று புதுச்சேரி பயண திட்டத்தை ரத்து செய்திருக்கிறீர்கள். நாங்கள் ஏற்கனவே புதுச்சேரியிலே நீங்கள் வருவதாக பல பிரச்சாரங்களை செய்திருக்கிறோம், நிதி வசூல் செய்திருக்கிறோம், கூட்ட ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிகின்ற தருவாயில் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் இவ்வாறு மறுப்பது சரியல்ல என்று சொல்கிறார்கள். அப்போது மகாத்மா காந்தியடிகள், புதுச்சேரி ஒரு துறைமுக நகரம், நீங்கள் அர்ஜுன சேவா சங்கத்துக்கு எவ்வளோ நிதி கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். நாங்கள் 5000 ரூபாய் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த 5000 ரூபாய் பத்தாது, அது ஒரு துறைமுக நகரம், எனவே நீங்கள் இன்னும் கூடுதலாக நிதி வசூலித்து தர வேண்டும், மேலும் ஒரு 5000 வசூலித்து கொடுங்கள், நான் அடுத்த முறை கட்டாயம் புதுச்சேரிக்கு வருகிறேன் என்று காந்தியடிகள் அந்த இளைஞர்களை சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சுப்பையா அந்த இளைஞர் கொஞ்சம் துடிப்பாக அவரை பார்த்து, நீங்கள் உங்கள் சொந்த பிரச்சனை காரணமாக புதுச்சேரிக்கு வர மறுப்பது சரியல்ல என்று சொல்கிறார். பாஷணத்தில் நூல் நூற்றில் கொண்டிருந்த காந்தியடிகள் அந்த நூல் ராட்டனத்தை சுற்றுவதை விட்டுவிட்டு அந்த இளைஞரை பார்த்து, நீங்கள் சொந்த பிரச்சனை என்று எதை சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். துணிச்சல் மிக்க சுப்பையா, நீங்கள் புதுச்சேரிக்கு வருகின்ற போது அரவிந்தரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தீர்கள். ஆனால் அரவிந்தர் உங்களை சந்திக்க மறுத்துவிட்டார், எனவே தான் நீங்கள் புதுச்சேரிக்கு வர மறுக்கிறீர்கள் என்று உண்மையை உடைத்துவிட்டார். அப்போ காந்தி பக்கத்தில் ராஜாஜி போன்ற தலைவர்களெல்லாம், என்ன ஒரு சின்ன பையன் மகாத்மா கிட்ட நேருக்கு நேர் உரையாடுகிறாரே என்று பார்க்கின்ற போது மகாத்மா கோபப்படாமல், உன்னுடைய தைரியத்தை பாராட்டுகிறேன், உண்மையை நீ ஆதாரத்தோடு பேசுகின்றாய், அது மட்டுமல்ல புதுச்சேரிக்கு எப்படியாவது என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக என்னிடமே விவாதிக்கின்ற உங்களுடைய பாங்கு மிக சிறப்புக்குரியது, நான் புதுச்சேரிக்கு வருகிறேன் என்று சொல்கிறார். அதேமாதிரி புதுச்சேரிக்கு வருகிறார். புதுச்சேரியிலே அவர் வந்து உரையாற்றுகின்ற போதுதான் பல்வேறு இளைஞர்கள், வழக்கறிஞர்கள், இளம் மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள், இப்போது இருக்கக்கூடிய அண்ணா திடல், இப்போ அண்ணா திடல் பற்றி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், அந்த அண்ணா திடல் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அந்த கூட்டத்தில் மகாத்மா காந்தியடிகள் உரையாற்றுவதை அன்னைக்கு பிரெஞ்சு கவர்னர் அந்த பரோன்றவர் இப்போ உதயஞ்சாலை காவல் நிலையம் இருக்க பாருங்க, அங்கே ஓரமாக நின்றுக்கிட்டு கார் மேலே நின்று மகாத்மா காந்தியடிகளை பார்த்தார் என்ற செய்திகளெல்லாம் பதிவுகளில் இருக்கிறது. இப்படி புதுச்சேரிக்கு வந்த பிறகு புதுச்சேரியுடைய விடுதலை இயக்கத்தினுடைய தாக்கம் என்பது அதிகரித்தது. இந்த நேரத்தில் தான் இந்தியாவில் 1925ஆம் ஆண்டு பொதுவுடைமை இயக்கம் என்பது தொடங்கப்பட்டது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். பொதுவுடைமை இயக்கம் தொடங்கப்பட்ட சில காலத்திலே தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டவுடன் பொதுவுடைமை இயக்க தலைவர்களெல்லாம் நாடு முழுவதும் தலைமறைவாக இருந்து கொண்டு தொழிலாளர் இயக்கங்கள் மூலமாக அல்லது காங்கிரஸ் கட்சிக்குள் இணைந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து வந்தார்கள். அப்படி சென்னையில் தலைமறைவாக இருந்தவர் தான் அமீர் ஐதர்கான் என்று சொல்லக்கூடிய அவர் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவிக்க, குறிப்பாக தென்னிந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்கும் பணிக்காக சென்னையில் திருவல்லிக்கேணி பகுதியில் சங்கர் என்ற புனைப்பெயரோடு தங்கியிருந்தார். அவர் புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை அமைப்பை உருவாக்குவதற்கு எப்படியாவது ஒரு இளைஞரை பிடிக்க வேண்டும் என்று புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் வந்த தமிழ் ஆசிரியர், அவர் நல்ல தீவிரவாத இயக்கங்களோடு தொடர்பு கொள்கிறார், முற்போக்கு சிந்தனையாளர் முத்துக்குமாரசாமி பிள்ளை என்பவரை அணுகி, ஒரு சிறந்த இளைஞர், நாட்டுப்பற்று கொண்டவர் யாராவது இருந்தால் என்னிடம் அனுப்பி வை, கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்குவது தேவைப்படுகிறார் என்று சொல்கிறார். நம்ம சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை இருக்கிறவோ ஆகஸ்ட் 15 முதலமைச்சர்கள் இப்போது கொடியேற்றுகிறார்கள். இந்த கம்பம், அந்த கம்பத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே தலைமறைவாக அந்த
கலங்கரை விளக்கத்தில் வெளிச்சம் படாமலே ஏறி 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 கொடியேற்றிய பாஷ்யம் ஆரிய என்ற பாஷ்யம் என்ற இளைஞரை புதுச்சேரிக்கு அனுப்புகிறார். அவர் வந்து சுப்பையாவை அழைத்து செல்கிறார். அமீர் ஐதர்கானை சந்திக்கிறார்கள். அமீர் ஐதர்கான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய லட்சியங்களை பற்றி பேசுகிறார். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நிலைமைகளை பற்றி பேசுகிறார். புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவருக்கு விளக்கி, நீங்கள் புதுச்சேரியிலே விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் புதுச்சேரியில் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய பஞ்சாலை தொழிலாளர்களை முதலில் சங்க ரீதியாக அணிதிரட்ட வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அமீர் ஐதர்கானை சந்தித்த பிறகு காந்தியவாதியாக இருந்த சுப்பையா மெல்ல மெல்ல பொது உடைமை இயக்கத்தின்பால் தன்னுடைய நாட்டத்தை திருப்புகிறார். அப்போ அமீர் ஐதர்கான் சொன்ன ஆலோசனை அடிப்படையில் புதுச்சேரிக்கு வந்த தோழர் சுப்பையா புதுச்சேரியில் அன்றைக்கு 3 பஞ்சாலைகள் இருந்தன. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதி மில் வந்து அன்றைக்கு கெப்லே ஆலை, அதுமாரி சுதேஷ் மில், எடி மில், ரோடியர் மில்லு அது இப்போ இருக்கக்கூடிய ஏஎஃப்டி. ஆனால் இப்போ பாண்டிச்சேரியில் எந்த பஞ்சாலையும் இல்லை என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த 3 பஞ்சாலைகள் தான் அன்றைக்கு புதுச்சேரியினுடைய மிக பிரதானமான தொழில் கேந்திரமாக இருந்தன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்தார்கள். அதெல்லாம் அந்த 3 பஞ்சாலையும் பிரெஞ்சு முதலாளிகளுக்கு சொந்தமானது. அங்கு என்ன நடக்கிறது என்பதை தோழர் சுப்பையா அங்கு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் பழகின்ற போதுதான் அறிந்து கொள்கிறார். என்னென்னா, அதின சேவா சங்கத்தின் மூலமாக கிராமங்களுக்கு சென்று அவர் சேவை செய்கின்ற போது அந்த தொழிலாளர் குடும்பங்களுடைய நிலையை அறிந்துள்ளார். அதாவது காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பு அந்த குடும்பத்துடைய தலைவன் பஞ்சாலைக்கு வேலை செய்வார். அந்த காலத்தில் மின்சார வசதியெலாம் கிடையாது இல்லையா. ஒரு கையில் தூக்கு சட்டியில் உணவு, 2 வேளை 3 வேளை உணவு, இன்னொரு கையில் தீப்பந்தம் இதுதான் வெளிச்சத்துக்கு. அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு தான் ஆலைக்கு வேலைக்கு போவாங்க. அங்கே திரும்பி வரக்குள்ள அந்த தீப்பந்தத்தை ஏந்திக்கிட்டு வருவாங்க. சூரியன் உதிப்பதற்கு முன் வேலைக்கு செல்பவர்கள் சூரியன் உதித்த பின்பு தான் வீடு திரும்பக்கூடிய நிலைமை இருக்குது. அதேமாதிரி குழந்தைகள் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தூங்கிக்கிட்டு போல இவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அதுமாதிரி அப்பா திரும்பி வரக்குள்ள குழந்தை தூங்கிடும். பிள்ளைகளுக்கு அப்பா யாருன்ற முகமே தெரியாத அளவுக்கு வளர்ந்தார்கள் என்று அந்த செய்திகள்லாம் சொல்லுவாங்க. 12 மணி நேரம் வேலை, குறைந்த கூலி, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருக்குது. அப்போ தொழிலாளர்கள் உழைப்பு சுரண்டப்படுகிறது. இவர்களுக்கு குறைந்தமான கூலி கொடுத்து அதிக வேலை வாங்கிகள் இருப்பதை கண்டு அப்போ தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை உரிமை பெற்றுத்தர வேண்டும். தொழிலாளர்கள் முதலில் அவர் உரிமை பெறுவதற்கு சங்க ரீதியாக அணிதிரட்ட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளும். அப்போ தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் கூட எஸ்ஆர் சுப்பிரமணியன், அதுமாரி அங்கு வேலை செய்யக்கூடிய பல்வேறு தொழிலாளர்கள்லாம் இவரோடு ஐக்கியமாகிறார்கள். அவங்க சேர்ந்து பிரெஞ்சு இந்திய தொழிலாளர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். தொழிலாளர்கள் மத்தியில் அவருடைய உரிமைகளை எடுத்துச் சொல்வதற்காக சுதந்திரம் என்ற ஒரு பத்திரிகையை 1934ஆம் ஆண்டிலே தொடங்குகிறார்கள். அந்த சுதந்திரம் பத்திரிகை தான் மார்க்சிய பார்வையுடன் தமிழில் வெளிவந்த முதல் இதழ் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த இதழ் வந்து அந்த காலத்தில் தொழிலாளர்கள் எப்படி விற்பாங்கன்னா, மில்லுக்குள்ள மடியில் இடுப்பில் வேட்டியில் சொருவிட்டு போய் ஆலையில் ரகசியமாக தொழிலாளர்கிட்ட கொடுப்பாங்க. தொழிலாளர்கள் கூட்டமாக நின்று படிப்பார்கள் இப்படின்றத செய்தியாக சொல்கிறாங்க. இப்படி தொழிலாளர்கள் விழிப்புணர்வு பெற்று 1935ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டில் தீர்மானங்களை வடிவெடுக்கிறார்கள். 10 மணி நேர வேலை, அவங்க முதல்ல 8 மணி நேரம் கொடுக்கல, 10 மணி நேர வேலை கொடு, பெண்களுக்கு பிரசவ கால விடுப்பு கொடு, குழந்தை தொழிலாளர்களை அனுமதிக்காதே, கூலி உயர்வு 3 நாளிலிருந்து 8 நாளாக மாற்று, இப்படி அடிப்படையான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். 3 பஞ்சாலையில் கொடுக்குறாங்க. அப்போ பஞ்சாலை முதலாளி என்ன சொல்கிறாங்க, செய்கிறோன்னு சொல்லி ஏமாற்றுறாங்க. அப்போ கணக்குள்ள 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3 பஞ்சாலைகளிலும் உள்ளிருப்பு போராட்டம் என்பது தொடங்குகிறது. தொழிலாளிகள் வேலை செய்யல, தொழிற்சாலையை விட்டு வெளியே வர மாட்டேன்ட்டு அந்த ஆலைக்குள்ளே ஒரு 10 நாள் அந்த போராட்டம் தொடர்கின்ற நேரத்தில் ரோடியர் பஞ்சாலையில் அந்த மேனேஜர் மார்ஷல் ரெட்டி என்பது தொழிலாளர்கள் மிரட்டுவதற்காக தன்னுடைய கைத்துப்பாக்கியில் சுட்டதில் ஒரு தொழிலாளி இறந்து விடுகிறார். அது ஒரு கலவரமாக உருவாகிறது. 3 பஞ்சாலை தொழிலாளர்கள் சேர்ந்து ஊர்வலமாக வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் முதலாளிகளுக்கு ஆதரவாக பிரெஞ்சு அரசு இராணுவத்தை அனுப்புகிறது.
அந்த இராணுவம் பீரங்கி குண்டுகளால் தாக்கியதில் அன்றைக்கு 12 பஞ்சாலை தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள். அதுதான் ஜூலை 30 தியாகிகள் தினமாக இன்றைக்கு ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அந்த தியாகிகளின் நினைவாக தற்போது அந்த மால் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரொவிடன்ஸ் மால் எழுத்தாப்புல 3 உருவ பொம்மைகள் கையேந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த இடத்துல தான் தொழிலாளர்கள் இறந்தது, அதை நினைவூட்டுவதற்காக அந்த சிலை அமைத்தது. அந்த 12 தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டின் விளைவாக அந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் எதிரொலித்தது மட்டுமல்லாமல் பிரான்ஸ் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்த பிரச்சனையில் தலையிடுகிறது. அப்போ பண்டித ஜவஹர்லால் நேரு உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் ஒரு சோசலிச சித்தாந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, புதுச்சேரியின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார். இப்படி துப்பாக்கி சூட்டில் புதுச்சேரியில் 12 தொழிலாளர்கள் இறந்தார்கள் என்று அறிந்த பிறகு அவர் நேரடியாக புதுச்சேரிக்கு வருகிறார். புதுச்சேரிக்கு வந்து இங்கே நிலைமையை பார்க்கிறார். பிரெஞ்சு அரசை கண்டித்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அப்புறம் அன்றைக்கு தொழிலாளர் தலைவராக இருந்த சுப்பையாவை அழைத்து, நீங்கள் உடனடியாக பிரான்ஸுக்கு செல்லுங்கள், பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் பிரெஞ்சு அரசியல் கட்சி தலைவர்களோடு பேசுங்கள் என்று ஒரு அறிமுக கடிதத்தை கொடுத்து அவரை பிரான்ஸுக்கு அனுப்புகிறார். அவருடைய அறிமுக கடிதத்தோடு பிரான்ஸுக்கு சென்ற சுப்பையா அங்கு பிரெஞ்சு அரசியல் கட்சி தலைவரை, பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை சந்தித்து புதுச்சேரியின் நிலைமையை சொல்லி 12 தொழிலாளர்கள் இறந்ததை சொல்லி பேசிய பிறகு 8 மணி நேர வேலை உரிமைக்கான சட்டம் என்பது 1937 ஏப்ரல் 6ஆம் தேதி பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ ஆசிய கண்டத்திலே முதலாக 8 மணி நேர வேலை உரிமை என்பது புதுச்சேரியில் தான் அமுலாக்கப்படுகிறது. அந்த போராட்டத்திற்கு 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள் என்பதுதான் புதுச்சேரியில் கூட வரலாறு. இந்த வரலாறு தான் இந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் வெற்றி தான் பின்னாளில் விடுதலை இயக்கமாக மாறுகிறது. இந்த போராட்டம் வெற்றி பெற்ற உடனே பண்டித நேரு அறிவுரா காங்கிரஸுக்கு இருக்கிறார். அப்போ சுப்பையா வந்து அறிவுரா காங்கிரஸுக்கு செல்கிறார். அப்போ செல்கின்ற போது நேரு சுப்பையாவை அழைத்து, நீங்கள் தொழிலாளர் இயக்க போராட்டத்தை நீங்கள் சிறப்பாக நடத்திவிட்டீர்கள், ஆனாலும் நாம் பிரெஞ்சுக்காரர்கள் எதிர்த்து விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இந்த தொழிலாளர் இயக்கத்தை நீங்கள் ஒரு விடுதலை இயக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை சொல்கிறார். அதன்படி அவர் புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்க தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து, அதில் புதுச்சேரியிலே பொதுஜன தலைவர்கள், வழக்கறிஞர்கள், வியாபாரிகள் எல்லோரும் ஒருங்கிணைத்து மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அந்த மகாஜன சபை என்பது மக்கள் மத்தியிலே மிகுந்த செல்வாக்கு பெற்றதாக இருக்குது. அப்போ பிரெஞ்சு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, தொழிலாளர்களை ஒன்றா இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு பலம் இருக்குது, இவங்கள பிரிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி பிரெஞ்சு அவங்களுடைய தாக்கத்தின் காரணமாக தலித் சமூகத்தை சேர்ந்த பலர் வந்து கிறிஸ்துவர்களாக மாறினார்கள். அந்த கிறிஸ்துவர்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவ கோயில்கள் திருச்சபை கூட்டங்கள் நடக்கும். அந்த கோயில் கூட்டத்தில் பாதிரியார் ஒருத்தர், நீங்கள் இதேமாரி தொழிற்சங்கத்துக்கெல்லாம் போகக்கூடாது, தொழிலாளர்கள் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு போராடக்கூடாதுன்னு அவர் பேசக்கூட, அந்த தொழிலாளர்கள் எல்லாம் நீங்கள் இந்த கோவிலில் அரசியல் பேசினால் நாங்கள் இதற்குள் வரமாட்டோம் என்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அப்போ அந்த ஃபாதர்கள் வந்து அரசியல் பேசுறதை நிறுத்துகிறார். அதுமாதிரி தொழிலாளர் வந்து சாதியை மட்டுமல்ல, ஜாதியை பயன்படுத்துகிறாங்க. வன்னிய தொழிலாளர் சங்கம் என்று ஒரு அமைப்பை உருவாக்குவது சில முயற்சிகளை மேற்கொள்ளும். ஆனால் புதுச்சேரியுடைய தொழிலாளருக்கும் இந்த ஜாதி மதத்தின் பெயரால் வருகின்ற எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டார்கள். இது புறந்தள்ளிவிட்டு தொழிலாளர் இயக்கம் மிக வலுவாக விடுதலை இயக்கத்தில் இணைந்து பணியாற்றுகிறது. அப்போ உள்ளாட்சி தேர்தல் புதுச்சேரியில் நடக்குது. 1937 அக்டோபர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடந்துள்ள மகாஜன சபையை சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் வெற்றி பெறுகிறார்கள். 22 பஞ்சாயத்து அமைப்பில் உள்ள 22 உள்ளாட்சி அமைப்பில் உள்ள அவர்களே பெரும்பான்மை வெற்றி பெறுகிறார்கள். அப்போ பிரெஞ்சு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, இவர்களை நாம் வைத்திருந்தால் நம்மை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புவாங்கன்ட்டு இவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக தாக்குதலை நடத்துகிறது. இதுக்கு யாரெல்லாம் மகாஜன சபையில் இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளை தாக்குவது, அவர்கள் குடும்பத்தினரை தாக்குவது, வீட்டை கொளுத்துவது, வேலைக்கு செல்கின்ற போது வழிபடுத்தி தாக்குவது என்று பல்வேறு கலவரங்களை உருவாக்குகிறார்கள். அப்போ ஊருக்குள்ளே வந்து ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல் ஏற்படுத்தி அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த காலகட்டத்தில் புதுச்சேரியில் நடக்குள்ள சுப்பையா இந்த போராட்டத்தினுடைய வீழ்ச்சியை, பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை காரைக்கால் பகுதியிலும் மாகே பகுதியிலும் ஏனா பகுதியிலும் முன்னெடுத்து செல்ல பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார்.
காரைக்கால் பகுதியில் நம்முடைய பொதுவுடைமை இயக்கத்துறை தலைவர் பொன்னையா பிள்ளை போன்றவர்களெல்லாம் அந்த இயக்கத்தை முன்னெடுத்து சொல்கிறார்கள். மாகே பகுதியிலே ஐக்கிய குமரன் போன்றவர்கள் எல்லாம் அந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். ஆகிய பல்வேறு இளைஞர்கள், பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது ஒரு நடக்குள்ள இரண்டாவது உலகப்போர் என்று ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்து விடுகிறார்கள். அப்போ சுப்பையா சென்னையில் தலைமறைவாக இருந்தார். அவரை சிறையில் கைது செய்து வேலூர் சிறையில் கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் அவர் வேலூர் சிறையில் இருக்கின்ற போது தான் பல கம்யூனிஸ்ட் தலைவர்களோடு, காங்கிரஸ் தலைவர்களோடு அவருக்கு நெருக்கமான பழக்கம் ஏற்படுகிறது. 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை முடித்து 1942 தான் அவர் வெளியே வரார். 42 அவர் வெளியே வரக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதான தடை என்பது இந்தியா முழுவதும் நீக்கப்படுகிறது. அந்த தடை நீக்கப்பட்டது விளைவாக புதுச்சேரிக்கு வந்த அவர் புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை அமைப்பை பகிரங்கமாக பிரெஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரில் தொடங்குகிறார். அப்படி பிரெஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரியில் தொடங்கப்பட்ட அதே நேரத்தில் சந்திரநாகூரில் காளிச்சரண் கோஷ் போன்றவர்களெல்லாம் பிரெஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்குகிறார்கள். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து பல்வேறு முயற்சிகளையும் போராட்ட முன்னெடுப்புகளையும் எடுத்துச் செல்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் 2வது மகா யுத்தம் ஏற்பட்டது. ஹிட்லருடைய பாசிச வெறியை எதிர்த்து கொம்பா என்ற ஒரு அமைப்பை பிரான்ஸ் உருவாக்குது. அந்த கொம்பா இயக்கத்தினுடைய கிளை அமைப்பை புதுச்சேரியில் உருவாக்கி பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தையும் இந்த தொழிலாளர் அமைப்பு அப்போ சர்வதேச பார்வை என்பது எப்படி இருக்கிறது? போர் வேண்டாம், யுத்தம் வேண்டாம். இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கும் நமக்குலாம் தெரியுது. அப்பாவி குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். காசா ரத்த சூடுகள் தான் இருக்கிறது. இத்தகைய கொடூரமான போர் உலகம் முழுவதும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை அன்றைக்கு கொம்பா இயக்கத்தின் மூலமாக புதுச்சேரியுடைய தொழிலாளர் வர்க்கம் எதிரொலித்திருக்கிறது, உலக சமாதானத்தை வலியுறுத்திருக்கிறது என்பதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கும். அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடு கூட 1947 கொம்பா பாசிச எதிர்ப்பு மாநாடு என்ற பெயரில் புதுச்சேரியில் நடத்திருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு 1945ஆம் ஆண்டு டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கமிட்டி கூடி பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தை எப்படி மேலும் முன்னெடுத்து செல்வது என்பது விவாதிக்குள்ள இது ஒரு கட்சியினுடைய போராட்டமாகவோ அல்லது ஒரு நபர் சார்ந்த போராட்டமாகவோ இல்லாமல் இதில் எல்லா தரப்பினரையும் ஒன்றிணைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசியல் கடந்து சங்கங்கள் கடந்து எல்லாரையும் இதில் ஒன்றிணைக்கணும். இப்போ வியாபாரிகள் வரணும், பெண்கள் வரணும், விவசாயிகள் வரணும், எல்லா தொழிலாளர்கள் மட்டுமே இருந்தால் பத்தாது, சமூகத்தின் அனைத்து தரப்பு பிரதிநிதிகளும் இதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து அப்போ இவங்கெல்லாம் ஒரே அணியில் திரட்டதற்கு தேசிய ஜனநாயக முன்னணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக கொண்டு செல்ல வழிகாட்டுறாங்க. அதன்படி புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக முன்னணி தொடங்குகிறது. பல்வேறு வழக்கறிஞர்கள் எல்லாம் இதில் இணைகிறார்கள். அதேமாதிரி இந்த தேசிய ஜனநாயக முன்னணி காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளிலும் உருவாக்கப்படுகிறது. அதுபடி தொழிலாளர்கள் அணி திரட்டுவதற்காக பிரெஞ்சு இந்திய தொழிலாளர் மாநாடு என்று ஒன்று நடக்கிறது. அதேமாரி விவசாயிகள் அணிதிரட்டுவதற்கு பிரெஞ்சு இந்திய விவசாயிகள் சங்கம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. பெண்களை அணி திரட்டுவதற்காக பிரெஞ்சு இந்திய மாதர்கள் மாநாடு என்று ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 10,000 பெண்கள் கலந்து கொண்டார்கள், தங்களுடைய குழந்தை குட்டிகளோடு கலந்து கொண்டார்கள் என்ற வரலாற்று பதிவுலாம் இருக்குது. அப்போ இந்த விடுதலை இயக்கத்துக்கு ஆதரவாக சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய பணியை இந்த இயக்கங்கள் எல்லாம் செய்துகிறது. அப்போ தான் ஒரு வெகுஜன இயக்கமாக இந்த விடுதலை போராட்டம் என்பது உருவெடுத்தது. அந்த வெகுஜன போராட்டமாக வந்த பிறகுதான் அப்போ வேகமாக வளருது. அப்போ 1947 உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய விடுதலை அறிவிக்கப்படுது. 47ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு விடுதலை அளிக்கப்படும் என்று பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ இந்தியாவின் விடுதலை தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு புதுச்சேரியில் விடுதலை தாக்கம் என்பது அதிகரிக்கிறது. அந்த ஆகஸ்ட் 9 வெள்ளையனை வெளியேறினாள் அன்றைக்கு புதுச்சேரியிலும் பிரெஞ்சுக்காரர்களே இந்தியாவை விட்டு வெளியேறுகின்ற இயக்கத்தை வேகமாக தொடங்குகிறார்கள். அப்போ இங்கே பல்வேறு போராட்டங்கள் நடக்கின்ற அதே நேரத்தில் தாக்குதல்களும் பிரெஞ்சு ஆதரவாளர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக தாக்குதலையும் இந்த விடுதலை இயக்கத்தின் தோழர்கள் மீது நடத்துகின்றார்கள். இப்போ தான் மகாத்மா காந்தியடிகள் பிர்லா மாளிகையில் டெல்லியில் தங்கியிருக்கிறார். அவரை பிரெஞ்சு கவர்னர் அந்த பரோன் போய் நேராக சந்திக்கிறார்.
என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் வந்து காந்திகிட்ட நாங்கள் வந்து இந்தியாவுக்கு விட்டு சீக்கிரம் வெளியேறிடுவோம் ஃப்ரெஞ்சு இந்த பகுதியிலேருந்து, ஆனால் சில சீர்திருத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. எனவே அந்த காலகட்டம் வரலாம் நாங்களாக வெளியேறுகிறோம், எங்களை எதிர்த்து போராட்டங்கள் நடத்த வேண்டாம், அந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டாம் என்று காந்தியடிகள் நம்ப செய்கிறார்கள். பிரான்ஸ் தேசத்தின் மீது இயல்பாகவே எல்லாருக்கும் ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம் என்ற கொள்கையுடையவர்கள், உலகிற்கே ஜனநாயக தத்துவங்களை முன்னெடுத்தவர்கள். இவங்க உண்மையாக சொல்கிறாங்க பிறகு ஏதோ மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இவர் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு அவர் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள், அவர்கள் தானாக இந்தியாவை விட்டு வெளியேறுவார்கள், அதுவரை யாரும் போராட வேண்டாம்ன்ற மாதிரி மகாத்மா காந்தியடிகள் டெல்லியிலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்தார். இந்த அறிக்கையை கண்டவுடன் இங்கே புதுச்சேரியில் ஒரு குழப்பம் ஏற்படுது. மகாத்மா காந்தியடிகளுடைய அறிக்கையை வந்து துண்டறிக்கையாக நோட்டீஸாக பிட் நோட்டீஸ் பண்ணி அச்சடித்து பிரெஞ்சு ஆதரவாளர்களை எல்லா வீடு வீடாக கொடுக்குறாங்க. அப்போ இங்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டவுடன் சுப்பையா அவர்கள் டெல்லிக்கு செல்கிறார். மகாத்மா காந்தியடிகள் நேரில் சந்தித்து பிரெஞ்சுக்காரர்கள் சூழ்ச்சிக்கு நீங்கள் இரையாகிவிட்டீர்கள், இப்போ போராட்டம் தீவிரமாக வர நேரத்தில் அவர் உங்களை பொய்யான வாக்குறுதி உங்களை சந்தித்து சொல்லியிருக்கிறார், நீங்களும் அவர்களை நம்பி இதுமாதிரி சொல்லிட்டீங்க, இது வந்து சரியா இல்லை அப்படின்னு மீண்டும் காந்திகிட்ட நேருக்கு நேர் வாதிடுகிறார். தவறை உணர்ந்த காந்தியடிகள் நிச்சயமாக இந்த தவறு திருத்தப்படும் என்று மறுநாள் வந்து அவரை பத்திரிகையாளர் கொடுத்த பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் இனி ஒரு நொடி கூட நீடிக்கக்கூடாது என்று சொல்லி அறிவிக்கிறாரு. அந்த போராட்டம் வந்து விழுந்தது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுகிறது. அப்போ அந்த விடுதலை போராட்ட விடுதலை நிகழ்ச்சியிலேயும் டெல்லியில் இருந்த சுப்பையா கலந்து கொள்கிறார். அங்கிருந்தபடியே புதுச்சேரியில் இந்திய விடுதலையை கொண்டாடும் விதமாக எல்லா வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று ஒரு அறிக்கை விடுகிறார். அதன்படி இங்கே தேசிய கொடி ஏற்றுகிறார்கள். பிரெஞ்சு போலீஸுக்கும் பிரெஞ்சு ஆதரவாளர்களும் தேசிய கொடி ஏற்றப்பட்ட வீடுகளில் தாக்குகிறார்கள். மோதல் உருவாகிறது. ஒரு கலவரமான ஒரு சூழல் உருவாகிறது. இந்த காலகட்டத்தில் விடுதலைக்கு பின்பு 1948ஆம் ஆண்டில் வந்து இந்தியாவில் வந்து விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்து விடுகிறார்கள். தடை செய்யப்பட்டதன் காரணமாக சென்னையில் தலைமறைவாக சுப்பையா ஒரு கம்யூனிஸ்ட் என்று அப்போ தெரிஞ்சிச்சுவாங்க இல்லையா, அவரும் தலைமறைவாக இருந்து கொண்டிருக்கார். இந்த பக்கம் வந்தால் பிரெஞ்சுக்காரர்கள் அவரை கைது செய்வார்கள், சென்னையில் இருந்தால் பிரிட்டிஷ்காரர்கள் அவரை கைது செய்துவிட்டார். அப்போ 2 பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு தலைமறைவாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் புதுச்சேரி விடுதலைக்காக போராடிய கம்யூனிஸ்டுகள் மீது அல்லது புதுச்சேரியின் விடுதலைக்காக போராடிய தொழிலாளர் குடும்பங்களின் மீதான தாக்குதல் என்பதும் அதிகரித்து கொண்டிருந்தது. அப்போ பலர் இந்த ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க. அகமதாபாத்து, கடலூர், விழுப்புரம் போன்ற பல பகுதிகளில் குடியேறினாங்க. குறிப்பாக அகமதாபாத்தில் இன்றைக்கு தமிழர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கு பஞ்சாலையிலிருந்து பணியாற்றிய பல்வேறு தொழிலாளர்கள் அங்கு சென்று குடியேறியதால் தான் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் தான் அகமதாபாத்தில் குடியேறினாங்க ஒரு உண்மையாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1950கள் வரை புதுச்சேரியுடைய விடுதலை போராட்டம் ஒரு சுணக்கமான நிலைக்கு சென்றுவிட்டது. அப்போ தான் பண்டித நேரு அவர்கள் புதுச்சேரி என்ன பிரெஞ்சு விடுதலை போராட்டம் அவர் சுணங்கி விட்டது, அதை ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வி கிரி பின்னால் குடியரசுத் தலைவராக இருந்தவர், அவர் வந்து மிகச்சிறந்த தொழிற்சங்க தலைவர், அவரை வந்து புதுச்சேரிக்கு அனுப்புகிறார். ஏன்னா வி கிரி வந்து புதுச்சேரி தொழிலாளர் இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்புடையன்ற முறையில் அவரை வந்து பாண்டிச்சேரிக்கு அனுப்புகிறார். அவர் பாண்டிச்சேரிக்கு வந்தால் அவருக்கு தொடர்புடைய யாரையுமே அவரால் சந்திக்க முடியல. ஏன்னா யாருமே ஊரில் இல்லை, முக்கியமான தலைவர்கள்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க எல்லாரும். அப்புறம் ஒரு வழியாக சுப்பையாவுக்கு அடுத்தபடியாக இருந்த முருகசாமி கிளமன்சோ என்ற ஒரு தலைவர், அவரை சந்தித்து ஏதோ நான் எப்படியாவது சுப்பையாட்ட சந்தித்து பேசணும், நீங்கள் அவர் எங்கே இருக்கிறாங்க இடம் உங்களுக்கு தான் தெரியும், அவருக்கு தகவல் அனுப்பி எங்கே எப்படி சந்திக்கிறது இந்த உறுதி செய்து எனக்கு தகவல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் இவர் முருகசாமி கிளமன்சோ எப்படியோ சுப்பையா தங்கியிருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வி கிரி நேரு அனுப்பின செய்தியை சொல்லி நேரு இதேமாரி வந்து சில செய்திகள் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, வி கிரி வந்து உங்களை சந்திக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு வி கிரி வந்து சென்னையில் ஒரு பூங்காவில் சந்தித்து பேசுகிறார்கள். அப்போ நேருடைய திட்டத்தை நான் வந்து இங்கேயும் பகிரங்கமாக நடமாட முடியல, பிரெஞ்சு ஆட்சிக்குட்பட்ட புதுச்சேரி பகுதிகளிலும் என்னால் நடமாட முடியல, முதல்ல என் மீதும் புதுச்சேரி விடுதலைக்க தலைவர்கள் மீதும் சுதந்திர இந்தியாவில் இருக்கின்ற பிடி வாரண்ட்டுகளை ரத்து செய்யணும், புதுச்சேரி எல்லை பகுதிகளில் நாங்கள் தங்கியிருந்து
புதுச்சேரி விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சொல்கிறோம். இதுக்கு உடனடியாக எங்கள் மீது இருக்கக்கூடிய பிடி வாரண்ட்டுகள் ரத்து செய்ய சொல்லி நீங்கள் பண்டித நேருகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். விவி கிரியும் போய் நேருவை சந்தித்து சுப்பையா சொன்ன தகவலாம் சொல்லி இப்படி நிலைமை இருக்குது, 2 பக்கமும் அவங்களால நடமாட முடியாதனால ஃப்ரெஞ்சுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்க முடியல. அப்போ நீங்கள் சுதந்திர இந்தியாவில் ஃப்ரெஞ்சு விடுதலை போராட்ட தலைவர்கள் மீதான பிடி வாரண்ட்டுகளை ரத்து செய்து அவர்கள் சுதந்திரமாக நடமாடுறதுக்கு சில செய்திகளை செஞ்சு கொடுத்தா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் ஒத்துக்கிறாரு. பிடி வாரண்ட்டுகள் ரத்து செய்யப்படுகிறது. அப்புறம் தான் ஒவ்வொரு தலைவராக வெளியே வராங்க. சுப்பையா ஆனால் புதுச்சேரிக்குள்ளே வர முடியாது. விழுப்புரம், கடலூர், வளவனூர், கோட்டக்குப்பம் இதுமாதிரி புதுச்சேரி எல்லை பகுதிகளில் தங்கியிருந்து அங்கே தலைமுறை அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு புதுச்சேரி சார்ந்தவர்கள்லாம் வர வச்சு சந்தித்து பேசி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக புதுச்சேரிக்குள்ளே அனுப்பி மீண்டும் சுதந்திர இயக்கத்தை முன்னெடுத்து செல்வது இப்படின்ற பணிகளை ஆரம்பிக்கக்குள்ள ஃப்ரெஞ்சுக்காரன் இதை தெரிஞ்சுக்கிறான். அப்போ இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா இன்னும் வலுவாயிடுவாங்க, இவங்க மேலே மீண்டும் தாக்குதலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15-16 தேதியில் பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வெள்ளாழ வீதி இப்பயும் இருக்க சுப்பையா வீடு, அந்த சுப்பையா வீட்டை ஃப்ரெஞ்சு போலீஸாரே வெற்றல் ஊட்டி தீ எரிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் ஃப்ரெஞ்சு விடுதலை போராட்டத்துக்கு தலைமையாக்கமாக இருந்தது. தொழிலாளர்களுக்கான உணவு கூடமும் அங்கே இருந்தது. அந்த இடத்த ஃபஸ்ட்டு எரிக்கிறாங்க. அதேமாரி ஃப்ரெஞ்சு விடுதலை போராட்டத்தில் முன்னணி தலைவர்கள் பல பகுதியில் தங்களுடைய வீடுகள்லாம் எரிக்கிறாங்க. வீடு புகுந்து தாக்குறாங்க. ஒரு கலவரத்தை உருவாக்குகிறார்கள். அந்த கலவரத்துக்கு காரணமாக ஒரு அச்சமான சூழல் ஏற்படுகிறது. ஆனாலும் கூட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஒரு நிர்பந்தமான நிலைமையில் பிரெஞ்சு அரசினுடைய ஆதரவு பெற்றவர்கள் பிரெஞ்சு விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள் தாக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த காலகட்டத்தில் உருவாகுது. அப்போ தான் இன்னும் இந்த போக்குவரட்டத்தை வேகமாக எடுத்து செல்லணுன்ட்டு கடலூரில் பிரெஞ்சு இந்திய அகதிகள் மாநாடு என்று ஒரு மாநாட்டை சுப்பையா நடத்துகிறாரு. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் இயக்கங்களும் அந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். அவர்களெல்லாம் பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று அந்த மாநாட்டில் பேசுகிறாங்க. அப்போ அந்த கடலூர் மாநாட்டுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் தலைமறைவாக இருந்த புதுச்சேரி சேர்ந்த பஞ்சாலை தொழிலாளர்கள்லாம் பங்கேற்கிறார்கள். அந்த மாநாட்டின் முடிவின்படி மீண்டும் அவர்கள் புதுச்சேரி எல்லைக்குள் செல்கிறார்கள். இப்படி வந்த பிறகுதான் அப்போ ஃப்ரெஞ்சுக்கு ஆதரவாக இருந்தவர் கோபேர் இன்றைக்கி அவர் விடுதலைக்கு இதாக அவர் இன்னும் சிலர் மேலே ஃப்ரெஞ்சு அரசாங்கம் ஊழல் குற்றச்சாட்டை சொல்லுது. நெட்டப்பாக்கம் பகுதியில் அவங்களுடைய இதாக முத்துக்குமாரப்பா ரெட்டியார்னு தெரியும். அவர் நெட்டப்பாக்கம் கம்பெனியுடைய தலைவராக இருந்தார். குபேர் ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தில் நீதிபதியாகவே பணியாற்றுவார். ஃப்ரெஞ்சு அரசுக்கு ஆதரவாக இருந்தவர். அவங்களெல்லாம் இந்த ஃப்ரெஞ்சு அரசு குற்றஞ்சாட்டின பிறகு அவங்களும் ஃப்ரெஞ்சு அரசாங்கத்துக்கு எதிராக மாறிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இன்னும் தீவிரமாக அந்த ஃப்ரெஞ்சு அரசுக்கு எதிரான போராட்டத்தை கொண்டு செல்லணுன்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமையகத்தில் சுப்பையா ஆகுவோம். அப்போ புதுச்சேரியில் ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை முன்னெடுத்து செல்வது என்று ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஆயுதம் தாங்கிய போராட்டம்னா கூட தொண்டர்களுக்கு ஆயுதம் தாங்கி துப்பாக்கி சுடும் பயிற்சி உட்பட அளிக்கிறது முடிவெடுத்து அன்றைக்கு இந்திய இராணுவத்தில் பணியாற்றியவர் மேஜர் ஜெய்பால் சிங்னு ஒருத்தர். அவர் இராணுவ தளபதியாகவே இருந்தார். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியின் மெம்பர், ரகசியமான மெம்பர். அவர் ரகசியமாக புதுச்சேரிக்கு நம்முடைய திருபுவனை பகுதியில் ஒரு முகாம் அமைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 50-60 பேருக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுக்குறாரு. துப்பாக்கிகளும் வந்திருக்கு. இவங்க அந்த பயிற்சி பெற்ற அந்த இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருபுவனை காவல் நிலையத்தை கைப்பற்றி அங்கு பறந்த பிரெஞ்சு இந்திய கொடியை இறக்கிவிட்டு பிரிட்டிஷ் கொடியை ஏற்றுகிறார்கள். சுதந்திர பிரகடனம் செய்கிறார்கள். தங்களை விடுவித்துக் கொள்ள செய்கிறார்கள். இப்படி பல்வேறு கிராமங்களில் தங்களை விடுதலை செய்து கொள்வதாக அறிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்த்துட்டு பிரெஞ்சு அரசாங்கம் இனியும் நம்ம இனிமேல் தாக்குப்பிடிக்க முடியாது, நம்ம இந்தியா விட்டு வெளியேறுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி பண்டித நேருவை அணுகுறாங்க. இது ஒரு சர்வதேச பிரச்சனை ஆகுது இல்லையா? அப்போ சொன்னாங்க, எங்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, நாங்களாக வெளியேற முடியாது எங்கள் நாட்டு சட்டப்படி. இதுக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்தணும். மக்கள் மத்தியில் கருத்து கணிப்பு நடத்துவதை விட மக்கள் பிரதிநிதிகளை வச்சு ஒரு கருத்து கணிப்பு நடத்தலாம். அந்த கருத்து கணிப்பு
என்ன முடிவு வருதோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல இந்தியாவிலிருந்து பிரெஞ்சு ஆதிக்கம் வெளியேறணுமா இல்லையா அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு கீழூர் பகுதியில் நடத்துகிறாங்க. அது புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே தான் கீழூர் வாக்கெடுப்பு மையம்னு சொல்லுவாங்க. அது வரலாற்று முக்கியமான இடம். அந்த இடத்துல வாக்கெடுப்பு நடக்கல 174 பேர் 4 பேர் மட்டும்தான் பிரெஞ்சு அரசு இருக்கணுன்றாங்க. 170 உள்ளாட்சி பிரதிநிதிகள் பிரெஞ்சு அரசாங்கம் வெளியேற வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார்கள். அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற அப்புறம் பிரெஞ்சு அரசு ஒத்துக்கிட்டு 1954 நவம்பர் 1 புதுச்சேரி மண்ணிலிருந்து வெளியேறுகிறார்கள். இந்திய அரசினுடைய பிரதிநிதியிடம் பிரெஞ்சு இந்திய பகுதியில் ஒப்படைத்துவிட்டு வெளியேறி விடுகிறார்கள். இப்படி தான் இந்த போராட்டம் பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டம் என்பது புதுச்சேரியில் நடந்தது. அது காரைக்கால் பகுதியில் நடந்த போராட்டம் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் பகுதியில் மிக பெரும் தலைவர்கள்லாம் இங்கே எப்படி சுப்பையா தலைமை தாங்கினாரோ அதே போல் அங்கே பக்கிரிசாமி பிள்ளை, பொன்னையா பிள்ளை போன்றவர்களாம் மிக சிறப்பாக விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். அதனால் காரைக்கால் ஐக்கிய குமரன், மாகை பகுதியில் ஐக்கிய குமரன் அவருடைய தலைமையில் விடுதலை போராட்டங்கள ஒரு ஆயுத கிடங்கிய பிரெஞ்சு இராணுவத்தின் ஆயுத கிடங்கிய இளைஞர்கள் குண்டு போட்டு வச்சுருக்காங்க. அதான் செருமா விலங்கை செல்ல விலங்கு. அப்படி பல்வேறு தீவிரமான போராட்டங்களும் ஒவ்வொரு பகுதியும். அதில் நம்ம காக்கிநாடா பகுதியில் தேசிய தலைவர்கள்லாம் ஏனாமை விடுவித்திருக்கிறார்கள். அதேமாரி சந்திரநாகூர் புதுச்சேரி விடுதலைக்கு முன்பாகவே அவர்கள் தங்களை விடுவித்துக் கொண்டு இந்தியாவோடு நாங்கள் இணைகிறோம் என்று மேற்குவங்க மாநிலத்தோடு இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கும் சந்திரநாகூர் கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கே ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்குது. இந்தியாவினுடைய கல்கத்தா மேற்குவங்க மாநிலத்தினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் விடுதலைக்கு பின்னர் காரைக்கால், மாஹே, ஏனாம், புதுச்சேரி இவையெல்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் பிரதேசமாக இந்தியாவோடு சட்டப்பூர்வமாக இணைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த புதுச்சேரியுடைய விடுதலை போராட்டம் என்பது நீண்ட நெடிய வரலாறு கொண்டது மட்டுமல்ல, 20 ஆண்டு கால போராட்டம் என்றாலும் கூட இந்த போராட்டத்தினுடைய தன்மைகள் என்பது மிக வித்தியாசமான தன்மைகள். இந்த போராட்டத்தை தலைமை தாங்கியது தொழிலாளர் வர்க்கம். இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் சுப்பையா என்னும் ஒரு கம்யூனிஸ்ட். பெரும்பாலான கம்யூனிஸ்டுகள்லாம் இன்றைக்கு புதுச்சேரியில் கூட விடுதலை போராட்ட தியாகிகளுடைய பட்டியலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. பின்னாலும் அப்புறம் காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அரசியல் கட்சிகளே பிரெஞ்சுக்காரர்கள் அதிகமாக உருவாக்குனாங்க. காங்கிரஸ் கட்சியே பல காங்கிரஸ் கட்சி உருவாக்குனாங்க. அதில் காங்கிரஸ் கட்சியிலையும் மிக முக்கியமான தலைவர்கள்லாம் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டம் என்பது பொதுவுடைமை இயக்கத்தினுடைய பங்களிப்பில் மிக முக்கியமானது. பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சென்றதும் பொதுவுடைமை இயக்கம் என்பதுதான் வரலாற்றில் மறக்க முடியாத உண்மை. அதை இன்னும் விரிவாக தெரிந்து கொள்வதற்கு பல்வேறு நூல் இருக்கிறது. சாகா ஆஃப் பிரெஞ்சு இந்தியா ஸ்ட்ரகிள் என்று சுப்பையா அவர்களே ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகம் அதேமாதிரி புதுச்சேரி விடுதலை இயக்க வரலாறு குறித்து பல்வேறு நூல்கள் வந்திருக்கின்றன. அந்த நூல்களையெல்லாம் நீங்கள் படித்து புதுச்சேரியுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய புதுச்சேரியுடைய நிலையில் இளைஞர்கள் மத்தியிலே இத்தகைய வரலாறுகளை கொண்டு செல்வதற்கு இத்தகைய இணையவழி கருத்தரங்குகள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு நன்றி சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நெஞ்சமிருந்த நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.